அன்னைக்கு ராத்திரி வெண்ணிலாவுக்கு திருமண இரவு. தன்னோட கணவருக்கு பால் கொண்டு போனா. இந்தாங்க பால் எடுத்துக்கோங்க. கல்யாணம் ஆகுற அப்போதான் என்கிட்ட நீங்க பேசவே இல்லை, இப்பயாச்சும் பேசுங்க. இந்தாங்க பால் குடிங்க. ஆன்ட்டி, எனக்கு இப்படி கொடுத்தா குடிக்க தெரியாது. பால் புட்டியில் ஊற்றி கொடுங்க, அப்போதான் எனக்கு குடிக்கும். என்ன சும்மா கிண்டல் பண்ணாதீங்க. எதுக்கு இப்படி குழந்தை மாதிரி நடந்துக்கிறீங்க? ஒழுங்கா பேசுங்க. ஆன்ட்டி, நான் தான் சொல்கிறேன்ல, என்ன மடியில் படுக்க வச்சு பால் புட்டியில் கொடுத்தாதான் குடிக்க தெரியும். எங்கள் அம்மா எனக்கு டெய்லி அப்படி தான் கொடுப்பாங்க. என்னங்க போதும், இப்படியே விளையாடாதீங்க. ஒழுங்கா பேசுங்க. இந்தாங்க பாலை குடிங்க. போங்க ஆன்ட்டி, நான் எவ்வளோ சொன்னாலும் நீங்கள் கேட்கவே மாட்டீங்க. நான் எங்கள் அம்மா கிட்டேயே உங்களை பற்றி சொல்கிறேன். வெண்ணிலாவுக்கு ஒண்ணுமே புரியல. தன்னோட கணவர் இப்படி குழந்தை மாதிரி நடந்துக்கிறாருன்னு மாமனார் மாமியார போய் பாக்குறா. சுரேஷ் ஓடி போய் அவங்க அம்மா மடியில உட்காந்துட்டான். அம்மா கிட்ட இப்படி பேசுறான். அட சுரேஷ், நீ உன்னோட ரூம்ல தானே இருக்கணும், ஏன் அம்மா கிட்ட வந்த? உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, போய் உன் மனைவி கூடயே இரு. மம்மி, எனக்கு எதுக்கு அந்த ஆன்ட்டியை கல்யாணம் பண்ணி வச்சிங்க? அந்த ஆன்ட்டி ஒழுங்காக மடியில் படுத்து பால் கொடுக்கவே மாட்டுறாங்க. நீங்கள் அவங்ககிட்ட சொல்லுங்கள், இல்லைன்னா நான் குடிக்கவே மாட்டேன். வெண்ணிலா தன்னோட மாமனார் மாமியார் கிட்ட வந்து இப்படி பேசுறா. அவரை பாருங்க அத்தை, இப்படி குழந்தை மாதிரி நடிக்கிறாரு. நான் எவ்வளவு சொல்லியோ நிறுத்த மாட்டாரு. நீங்களாச்சும் அவர் நடிக்கிறத நிறுத்த சொல்லுங்க. போங்க, நீங்கள் யாரும் என் பேச்சை கேட்கவே மாட்டுறீங்க. உங்கள் பேச்சுக்கா நான் உங்கள் யாருக்கிட்டே பேச மாட்டேன். நான் என்னோட ரூமுக்கு போகிறேன். இப்படி பேசிட்டு சுரேஷ் அங்க இருந்து அவனோட ரூமுக்கு போயிட்டான். இங்க என்ன நடக்குது அத்தை? எனக்கு ஒண்ணுமே புரியல. உண்மைய சொல்லுங்க அத்தை. இவர் உண்மையாவே குழந்தை மாதிரி இருக்காரா இல்ல நடிக்கிறாரா? சொல்லுங்க அத்தை, எனக்கு இப்ப தெரிஞ்சே ஆகணும். முதல்ல என்ன மன்னிச்சிடுமா வெண்ணிலா. உன்னை ஏமாத்தணும்னா நாங்க சொல்லாமலாம் இல்ல, பொறுமையா சொன்னா நீ புரிஞ்சுப்பந்தாமா நாங்க இருந்தோம். எங்களை மன்னிச்சிடுமா. எங்கள் பையன் எவ்வளோ திறமையானவன் தெரியுமா? எவ்வளோ நல்லா பேசுவான், வேலைக்கு போவான், எங்களை நல்லா பார்த்துப்பான். ஆனால் ஒரு நாள் அவனுக்கு நடந்த விஷயம் இப்படி ஆகுன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அவன் பிறவிலேயே இப்படி இல்லைம்மா. இப்போ தான் கொஞ்ச நாளாக அவன் மனநல பாதிக்கப்பட்டிருக்கு. என்ன சொல்றீங்க அத்தை? நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றீங்களா? ஒரு நாள் அவன் பைக்ல வந்துட்டு இருந்தாமா. அப்போ 2 திருட்டு பசங்க அவனை பைக்ல இருந்து கீழே தள்ளி விட்டு மண்டையிலே ஓங்கி அடிச்சிட்டாங்க. விஷயம் தெரிஞ்சு நாங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம். டாக்டர் அவனுக்கு மண்டையில் பலமாக அடிப்பட்டதால் பழசெல்லாம் மறந்துடுச்சுன்னு சொல்லிட்டாரு. குழந்தை பருவத்துக்கே அவன் போயிட்டானான். எங்களுக்கும் ஒண்ணுமே புரியலம்மா. நாங்களும் எவ்வளோ டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டோம். இது மருந்தாலலாம் சரியாகிற விஷயம் இல்லையா, அவனுக்கே பழைய நினைப்பெல்லாம் வந்தாதான் உண்டுன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா சீக்கிரம் சரியாயிடுவான்னு பொண்ணு தேடணும். உங்கள் அத்தை உன்னை கோவிலில் பார்த்தாங்க. நீ குண்டா இருக்கன்னு உன்னை எல்லாரும் கிண்டல் பண்ணி பேசுறப்ப கூட நீ யாரையும் கஷ்டப்படுத்தல. உன்னோட நல்ல குணம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வெண்ணிலா. அதான் உங்க அம்மா அப்பா கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லிதான் கல்யாணம் பண்ணோம். உன்கிட்ட மறைச்சது தப்பு தான். உண்மையை சொல்லி தான் கல்யாணம் பண்ணியிருக்கணும். எங்களை மன்னிச்சிடு வெண்ணிலா. வெண்ணிலா எதுவும் பேசாம அமைதியா இருந்தா. அவளுக்கு எல்லாம் ஒரு கனவு மாதிரி இருந்துச்சு. தன்னோட கணவர் நிலைமைய அவ புரிஞ்சுக்கிட்டா. நீங்க சொல்றது எல்லாம் எனக்கு புரியுது அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க. நான் அவரை பாத்துக்கிறேன். அவர் குணப்படுத்துறது என்னோட வேலை. ரொம்ப நன்றிமா வெண்ணிலா. நீ அவனை ஏத்துப்பன்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. நீ மருமகளா கிடைக்க நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா. இனிமே எங்களுக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. எங்க பையன் பழையபடி மாதிரி எங்களுக்கு கிடைப்பான். அன்னைக்கு ராத்திரி சுரேஷும் வெண்ணிலாவும் படுத்துட்டாங்க. வெண்ணிலா எப்படியாச்சும் தன்னோட கணவரை குணப்படுத்தணும்னு முடிவு பண்ணா. மறுநாள் காலையில தன்னோட கணவரை வெளியே கூட்டிட்டு போலான்னு முடிவு பண்ணா. அத்தை, நாங்க கொஞ்சம் வெளியே போயிட்டு வரோம் அத்தை. அவர் வீட்லயே இருக்கிறதுனால கூட இப்படி இருக்கலான்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் வெளியே போயிட்டு வரோம் அத்தை. ஏங்க, நம்ம எங்க பைக்லயே போலாம். நீங்க என்னை பத்திரமா பிடிச்சிக்கோங்க. ஆன்ட்டி, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. பைக் நீங்கள் நல்லா ஓட்டுவீங்களா? என்னை கீழே தள்ளி விட மாட்டீங்களே. நீ முதல்ல என்னை ஆன்ட்டின்னு கூப்பிடுறத விடு, வெண்ணிலான்னு கூப்பிடு, ஓகேவா? அப்பதான் நான் உனக்கு சாக்லேட் வாங்கி கொடுப்பேன். ஓகே வெண்ணிலா, நம்ம இப்போ பைக்கில் போகலாம், ஜாலியாக இருக்கும். வெண்ணிலா பைக்கை ஓட்டிட்டு வந்தா. சுரேஷ் பைக்ல பின்னாடி உட்காந்துட்டு வந்தான். ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் இவங்கள தான் பார்த்தாங்க. இவங்க போறத பார்த்துட்டு அங்க இருக்க 2 பேர் இப்படி பேசுறாங்க.
பாத்தியாடி கொடுமைய, அந்த பையனுக்கு மனநல சரியாம இருந்திருக்கு. அந்த பொண்ணை எப்படியோ ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க பாத்தியா? ஆமாக்கா, நானும் பார்த்தேன். இவங்களுக்கு எப்படிதான் இப்படி ஏமாத்தி கல்யாணம் பண்ற மனசு வருதோ. பாவம் அந்த பொண்ணு இப்படி ஏமாந்து போச்சு. அந்த பொண்ணு ஒன்றும் ஏமாறலாம் இல்லடி, அவ பார்க்க குண்டா இருக்கா, அதான் கிடைச்சா போதும்னு பண்ணிக்கிட்டா போல. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது சுரேஷோட அப்பா அந்த வழியா வந்து இவங்க பேசுறத கேட்டுடுறாரு. ஏமா உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? எவன் குடும்பத்துல என்ன நடக்குதுன்னு பேசுறதே உங்களுக்கு வேலையா போச்சு. போங்கம்மா, போய் வேலையா பாருங்க, இல்லைன்னா நடக்கிறதே வேற. வெண்ணிலாவோட மாமனார் இப்படி பேசினதும் அவங்க அங்க இருந்து அமைதியா போயிட்டாங்க. ராத்திரியும் ஆயிடுச்சு. வெண்ணிலா சுரேஷை கூட்டிட்டு பைக்ல வீட்டுக்கு வந்துட்டு இருந்தா. அப்போ அங்க 2 பேரு வழி மறைச்சாங்க. வெண்ணிலா பைக்கை நிறுத்தினா. என்ன வேணும் உங்களுக்கு? எதுக்கு இப்ப பைக்கை நிறுத்துனீங்க? நேரம் வேற ஆகுது, நாங்க வீட்டுக்கு போகணும், ஒழுங்கா வழி விடுங்க. பாருடா பாப்பா, வீட்டுக்கு போகணுமா? ஒழுங்கா கையில காதுல இருக்கிறதெல்லாம் கட்டி கொடு, இல்லைன்னா வீடு போய் சேர மாட்டேன். எங்களுக்கு வழி விடுங்கடா, இல்லைன்னா எங்கள் அம்மா கிட்டேயே சொல்லிடுவேன். அப்புறம் அவங்க வந்து உங்களை செம்மையாக அடிச்சிருவாங்க. என்னது, அம்மா கிட்ட சொல்லிடுவியா? டேய், உனக்கு மூளை வச்சு வர இல்லையா? அப்போ ரொம்ப நல்லதாக போச்சு, நகையோடு சேர்த்து இவளை நாங்களே வச்சுக்கிறோம். விடுங்கடா, எங்கள் ஆன்ட்டியை விடுங்கடா, டேய் விடுங்க. சுரேஷ் எவ்வளவு சொல்லியும் கேட்காம வெண்ணிலாவை போட்டு அடிச்சாங்க. இத பார்த்த சுரேஷுக்கு கோவம் வந்துச்சு. சுரேஷ் ஓடி வந்து ரவுடிங்களை எல்லாரையும் அடிச்சான். அப்போ சுரேஷுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பழைய ஞாபகங்களா வர ஆரம்பிச்சது. சுரேஷ் அடிச்சதும் ரவுடிங்க எல்லாம் அங்கிருந்து ஓடிட்டாங்க. உங்களை எங்க டிராப் பண்ணணும் சொன்னீங்கன்னா நான் டிராப் பண்ணிடுவேன். நீங்க ஏன் இப்படி லேட் நைட்ல தனியா வந்திருக்கீங்க? சரி வாங்க. வெண்ணிலாக்கு தன்னோட கணவர் குணமாயிட்டாருன்னு புரிஞ்சிடுச்சு. 2 பேரும் ஒன்னா வீட்டுக்கு போனாங்க. அம்மா பாவம்மா, இவங்க தனியாக நின்றுட்டு இருந்தாங்க. அப்போது 4 ரவுடி பசங்க வந்து வம்பு பண்ணாங்கம்மா. நான் தான் காப்பாற்றி நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். சுரேஷோட அம்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. தன்னோட பையனுக்கு எல்லா ஞாபகமும் வந்துடுச்சு, அவன் குணமாயிட்டான்னு புரிஞ்சது. சுரேஷ், நீ குணமாகிட்டப்பா, அது போதும், எங்களுக்கு நீ பழையபடி கிடைச்சிட்ட, இப்போதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நடந்த எல்லாத்தையும் சுரேஷோட அம்மா சுரேஷ் கிட்ட சொன்னாங்க. வெண்ணிலா யாருன்னு சொன்னாங்க. அந்த 2 ரவுடி பசங்களும் வேற யாரும் இல்ல, என்னோட நண்பர்கள் தான். நான் தான் இந்த டிராமாவை போட்டேன். எங்க அவரோட ஞாபகம் போயிடுச்சோ அங்கேயே கிடைக்கணும்னு நான் நம்பினேன். இந்த மாதிரி ஒரு நாடகத்தையும் போட்டேன். வெண்ணிலா பண்ண காரியத்தினால சுரேஷோட அம்மா அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சுரேஷும் வெண்ணிலாவை ஏத்துக்கிட்டு எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா வாழ்ந்தாங்க.